ஆண்டவருடைய நல்ல நாமம் இந்த நல்ல காலை வேளையிலும் மகிமையடைவதாக. எங்களோடு கூட சேர்ந்து ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக் மூலமாக இணைந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். ஆண்டவர் தாமே நம்முடைய ஆராதனையை நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தரும்படியாக நாம் இருக்கிற இடங்களே தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நம்மை உண்டாக்கின, நம்மை நடத்தின, நம்மை காத்து வந்த நம்முடைய இயேசுவை, நம்முடைய தேவனை, நம்முடைய கர்த்தரை நாம் நோக்கி பார்ப்போம். நல்ல ஆண்டவரே, கிருபையின் தகப்பனே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, கடந்த வாரம் முழுவதும் ஆண்டவரே எங்கள் குடும்பத்துக்கு நீர் நல்லவராகவும் நன்மை செய்கிற ஒரு நல்ல தெய்வமாக இருந்து வந்தீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு அடைக்கலமாய் இருந்திருக்கிறீர், எங்களுக்கு கேடகமாய் இருந்திருக்கிறீர், எங்களுக்கு நம்பிக்கையாய் இருந்திருக்கிறீர், எங்களுக்கு துருகமாய் இருந்திருக்கிறீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே இயேசுவே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். உம்முடைய நாமம் ஒன்றே உயர்த்தப்படட்டும். ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த ஆராதனைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, நம்மை உண்டாக்கின தேவனுக்கு முன்பாக பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் மாறுங்கள் என்று சங்கீதக்காரன் தாவீது சொன்னது போல உம்மை ஆராதிக்க உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே நாங்கள் பணிந்து குனிந்து ஆண்டவரே தாழ்மையோடு உம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம். அப்பா, எங்களை ஏற்றுக்கொள்வீராக. எங்களை மத்தியிலே இறங்கி வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த ஆராதனை துவக்கம் முதல் முடிவு வரை ஆண்டவரே உம்முடைய தெய்வீக பிரசன்னமும் உம்முடைய மகிமையும் உம்முடைய ஆசீர்வாதமும் எங்கள் மத்தியிலே நிறைவாய் நிறைந்திருக்க ஆண்டவர் கிருபை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, பாடுகிற பாடலுக்காக ஸ்தோத்திரம், ஆராதனைக்காக ஸ்தோத்திரம், எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே உம்முடைய நாமம் உயர்த்தப்பட கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெப பகுதிக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆண்டவரே எல்லாவற்றுக்கும் மேலாக உம்முடைய வார்த்தை பகுதிக்காக ஸ்தோத்திரம். பேதுரு சொன்னது போல ஜீவனுள்ள வார்த்தை உம்முடையத்தில் அல்லவா உண்டு, இவரை எங்கே போவோம் என்று சொன்னது போல உம்முடைய வார்த்தையை கொண்டு மீண்டும் எங்களை பலப்படுத்தும்படியாய், மீண்டும் எங்களை உற்சாகப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, ஆராதனை முழுவதும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவங்க இருக்கிற இடம் தெய்வீக பிரசன்னமாக நிரப்பப்பட ஆண்டவர் கிருபை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த ஆராதனை துவக்கம் முதல் முடிவு வரை என் தேவனாய கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய சமூகம், உம்முடைய பிரசன்னம், உம்முடைய மகிமை எங்க மத்தியில் அளவில்லாமல் ஊற்றப்பட ஆண்டவர் கிருபை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை வெறுமையாக்குகிறோம். உம்முடைய நாமம் ஒன்றே உயர்த்தப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இப்பொழுது நம்முடைய பாடல் குழுவினர்கள் பாடல் பாடி ஆராதனைக்குள்ளாக வழி நடத்துவார்கள். நாம் யாவரும் சேர்ந்து பாடி ஆண்டவருடைய நல்ல நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நம் கர்த்தர் நல்லவர், அவர் பெரியவர், அவர் மகத்துவர். இந்த வேளையிலும் கர்த்தர் தேவனை துதிப்பதற்காக நமக்கு தருணத்தை கொடுத்திருக்கிறார். துதித்து பாடும் பொழுது தேவனுடைய பிரசன்னம் அங்கு இறங்கி வரும். கர்த்தர் நம்மத்தில் இருக்கிறார். ஒரு சில பாடலை பாடி தேவநாமத்தை உயர்த்துவோம். ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே, நல்ல எபினேசராய் இதுவரைக்கும் நடத்தி வந்தீர். நன்றி சொல்வதற்கு வார்த்தை இல்லை. ஆண்டவரே, நன்றி உள்ள இதயத்தோடு கர்த்தாவே என்னுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் மறந்து உங்களை துதிக்கிற இதயத்தை இந்த வேளையில் தாரும் என்று கேட்டு இந்த பாடலை சந்தோஷத்தோடு பாடுவோம். தேவநாமம் மட்டுமே உயரட்டும். ஜீசஸ். ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள், ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. சேர்ந்து
நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. காலை மாலை எல்லா வேளையிலும் என்னை நடத்தும் உம் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் உம் கரங்கள் நான் கண்டேன். மறுபடியும் சொல்லுவான், காலை மாலை காலை மாலை எல்லா வேளையிலும் என்னை நடத்தும் உம் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் உம் கரங்கள் நான் கண்டேன். எல்லா நேரத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. எல்லா நேரத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. எஸ் ஃபாதர், இதுவரைக்கும் நடத்தியிருக்கிறீரே. எபினேசராய் நன்றி சொல்வதற்கு வார்த்தைகள் இல்லை ஆண்டவரே. உம்மை நாங்கள் துதிக்கிறோம். நன்றி சொல்ல இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். பாடி நின்ற வேளை மடிந்திடாது என்னை தாங்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். மறுபடியும் சொல்லுவோம், மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற வேளை மடிந்திடாது என்னை தாங்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். எந்தன் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. எந்தன் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. எஸ் ஃபாதர், ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நன்றியோடு சொல்லுங்க, நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற வேளை மடிந்திடாது என்னை தாங்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். எந்தன் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. எந்தன் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி Yes, வந்தீரே. Father. நன்றி
நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய், நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் இதுவரைக்கும் தேவன் நம்மை நடத்தியிருக்கிறார். காலை மாலை எல்லா வேளையிலும் நடத்தும் அவர் கரம், நேற்றும் என்றும் என்றும் மாறாத கரம் நம்மோடு இதுவரைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய கையை பலப்படுத்துகிறவர், அவருடைய கோல் நம்மை பாதுகாக்கிறது, நம்மை வழி நடத்துகிறது. விசுவாசத்தோடு, ஆண்டவரே நீர் எங்களை கரம் பிடித்து நடத்த வேண்டும் ஆண்டவரே, எல்லா சூழலிலும் கண்மணி போல நீர் எங்களை பாதுகாக்க வேண்டும் ஆண்டவரே, உம்முடைய செட்டிலை நிழலின் கீழ் நாங்கள் இருக்க வேண்டும் என்று இன்னொரு பாடலை பாடி தேவநாமத்தை உயர்த்துவோம். கரம் பிடித்து என்னை வழி நடத்தும் கண்மணி போல என்னை காத்துக்கொள்ளும் ஜீசஸ். கரம் பிடித்தென்னை வழி நடத்தும் கண்மணி போல காத்து கொள்ளும். கரம் பிடித்தென்னை வழி நடத்தும் கண்மணி போல காத்து கொள்ளும். கரம் பிடித்தென்னை வழி நடத்தும் கண்மணி போல கரைதிரையில்லா கரைதிரையில்லா வாழ்வழித்து, கரைதிரையில்லா வாழ்வழித்து பரிசுத்த பாதையில் நடத்தி செல்லும். கரம் பிடித்தென்னை வழி நடத்தும் கண்மணி போல காத்து கொள்ளும். மெய்ப்பனே உம்மந்தை ஆடு நானே, மெய்த்திடும் மெய்ப்பனும் பின்னை செல்வே. மெய்ப்பனே உம்மந்தை ஆடு நானே, மெய்த்திடும் மெய்ப்பனும் பின்னை செல்வே. புல்வெளி மேய்ச்சல் காண செய்து அமர்ந்த தண்ணீரண்டை வழி நடத்தும். உம் கோலினை கொண்டு என் பாதை மாற்றும். கரம் பிடித்தென்னை வழி நடத்தும் கண்மணி போல காத்து கொள்ளும். தேவனுடைய சமூகத்தில் கேட்போமா? கரம் பிடித்தென்னை நீர் எங்களை வழி நடத்த வேண்டும் ஆண்டவரே. கண்மணி போல காத்துக்கொள்ளும். செட்டையில் உயர்த்தியே தூக்கிச் செல்லும். கழுகினை போல என் பயங்கள் மாற்றும். செட்டையில் உயர்த்தியே தூக்கிச் செல்லும். கழுகினை போல என் பயங்கள் மாற்றும். வானிலும் பூவிலும் நிலை நிற்கும் வரங்களினாலே என்னை நிரப்பும். உம் வார்த்தையை கொண்டு என் வாழ்வை மாற்றும். கரம் பிடித்தென்னை வழி நடத்தும் கண்மணி போல காத்து கொள்ளும். கரை பிடித்தென்னை வழி நடத்தும். கண்மணி போல காத்துக்கொள்ளும். ஜீவனை தந்து என் ஜீவன் மீட்டே, ஜீவிக்கும் நாளெல்லாம் உம்மில் வாழ்வே. ஜீவனை தந்து என் ஜீவன் மீட்டே, ஜீவிக்கும் நாளெல்லாம் உம்மில் வாழ்வே. தோள்களில் என்னை சுமந்து செல்லும் தோழரை போல அன்பு செய்யும். உம்மனைத்திடும் கரம் கொண்டு கண்ணீர் மாற்றும். கரம் பிடித்தென்னை வழி நடத்தும் கண்மணி போல. அவனோட சமூகத்தில் கேட்போமா? கரம் பிடித்தென்னை வழி நடத்தும்
பரிசுத்த பாதையில் நடத்தி செல்லும். கரம் பிடித்தென்னை வழி நடத்தும். கண்மணி போல காத்துக்கொள்ளும். கரம் பிடித்தென்னை வழி நடத்தும். கண்மணி போல காத்துக்கொள்ளும். தேவனுடைய சமூகத்தில் தேவனுக்கு கனத்தை செலுத்தி முழங்கால் படிட்டோ எழுந்து நின்றோ கண்களை மூடி தேவனை நோக்கி பார்த்து, கர்த்தாவே, நீர் எங்களை கரம் பிடித்து நடத்த வேண்டும். அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் எங்களை கரம் பிடித்து நடத்த வேண்டும். எங்களுடைய பரம தகப்பன் எங்களை கரம் பிடித்து நடத்த வேண்டும். எங்கள் தேவைகளை அறிந்திருக்கிற தேவன், நாங்கள் ஜெபிக்கும் முன்பாகவே எங்களுக்கு பதிலை தருகிற தேவன் எங்களை கரம் பிடித்து நடத்த வேண்டும். கர்த்தாவே, உம்முடைய சட்டை நிழலில் கீழ் தஞ்சமாய் இருக்கிற எங்களுக்கு உம்மாலே மிகுந்த பலன் உண்டாகட்டும். ஆண்டவரே, ஆண்டவரே, மாறாவை போல் இருக்கும் எங்கள் வாழ்க்கையை மதுரமாய் மாற்றுவதற்கு கர்த்தாவே, உம்முடைய சட்டை நிலையில் கீழ் நாங்கள் மறுபடியும் தஞ்சமாய் வருகிறோம். ஆண்டவரே, உங்களுடைய கிருபை எங்களுக்கு வேண்டும். ஆண்டவரே, உங்களுடைய தயவு எங்களுக்கு வேண்டும். ஆண்டவரே, தகப்பன் எங்கள் மேல் பாராட்டுகிற இரக்கம், தகப்பன் எங்கள் மேல் பாராட்டுகிற இரக்கம் எங்களுக்கு வேண்டும். ஆண்டவரே, எல்லாரும் கண்களை மூடி தேவனுடைய சமூகத்தில் தேவனை நோக்கி வாயில திறந்து, கர்த்தாவே, உம்முடைய இரக்கம் எங்களுக்கு வேண்டும், உம்முடைய கிருபை எங்களுக்கு வேண்டும். ஆண்டவரே, எனக்காக சொன்ன ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களையும் நிறைவேற்றி தருவதற்கு நீர் வல்லவராய் இருக்கிறீர். ஆண்டவரே, வியாதியை உன்னிடத்தில் விலக்குவேன் என்று சொன்னீரே, அவமானங்களை விலக்குவதற்கு உம்மால் முடியும். ஆண்டவரே, பலப்படுத்துவதற்கு உம்மால் முடியும். ஆண்டவரே, பலவீனத்தின் மேல் அதிகாரம் செலுத்துவதற்கு உம்மால் முடியும். ஆண்டவரே, கட்டுகளின் மீது அதிகாரம் செலுத்துவதற்கு உம்மால் முடியும். ஆண்டவரே, எங்கள் மத்தியில் இறங்கி வாரும். ஆண்டவரே, பூட்டி இருக்கிற கதவுக்குள் அறைக்குள் பிரவேசிக்கிற தேவனே, பலப்படுத்துகிற தேவனே, அபிஷேகத்தினால் எங்களை நிரப்புகிற தேவனே, சாட்சியா எங்களை மாற்றுகிற தேவனே, எங்களுக்கு ஒரு தைரியத்தை உண்டு பண்ணி தருகிற தேவனே, கர்த்தாவே, இந்த காலை வேளை எங்கள் மேல் இறங்கி வாரும். ஆண்டவரே, எங்கள் மேல் இறங்கி வாரும். இயேசுவே, உங்க கிருபை எனக்கு வேண்டும் அப்பா, உங்க தயவும் என்னை உயர்த்தும் அப்பா. சொல்லுங்க, உங்க கிருபை எனக்கு வேண்டும் அப்பா, உங்க தயவு என்னை உயர்த்தும் அப்பா. கரங்களை உயர்த்தி, கிருபையினாலே, 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 கிருபையினாலே நான் வாழுகிறேன். பலத்தின் மிகுதியோ, புகழோ, செல்வமோ, திறமையோ, உலகத்தின் பெருமைகளோ இல்லை, உம் கிருபைதானே. இல்லை, உம் கிருபைதானே. உங்க கிருபை எனக்கு வேண்டும் அப்பா, உங்க கிருபை எனக்கு வேண்டும் அப்பா. உங்க தயவு, உங்க தயவு என்னை உயர்த்தும் அப்பா. வாயில திறந்து சொல்லுங்க, உங்க கிருபை எனக்கு வேண்டும் அப்பா, உங்க தயவு என்னை உயர்த்தும் அப்பா. மறுபடியும், கிருபையினாலே, கிருபையினாலே. Lord, we are standing because of your grace, oh Father. உம்முடைய கிருபையினால் நாங்கள் ஜீவனோடு இருக்கிறோம். ஆண்டவரே, கிருபையினாலே. Yes, Father, till this second we are breathing. நாங்கள் சுவாசிப்பது உம்முடைய கிருபை. ஆண்டவரே, பலத்தின் மிகுதியோ, புகழோ, செல்வமோ, திறமையோ, உலகத்தின் பெருமைகளோ இல்லை, உம் கிருபைதானே. இல்லை,
சொன்ன வாக்குத்தத்தம் உமது கிருபையினால் நடக்கட்டுமே. சொல்லுங்க. எனக்காக சொன்ன இந்த வருடத்தில் நீ எனக்கு கொடுத்த ஒவ்வொரு வாக்குத்தத்தம் உமது கிருபையினால் நடக்கட்டுமே. மறுபடியும் சொல்லுவோமா? எனக்காக சொன்ன வாக்குத்தத்தம் உம்முடைய கிருபையினால் உமது கிருபையினால் நடக்கட்டுமே. எனக்காக சொன்ன வாக்குத்தத்தம் by your grace of Father உமது கிருபையினால் நடக்கட்டுமே. சந்தோஷம் தாரும் அப்பா, சந்தோஷம் தாரும் அப்பா. கரங்களை அசைத்து கிருபையினாலே கிருபையினாலே நான் ஜீவிக்கிறது உம்முடைய கிருபை. கிருபையினாலே கிருபையினாலே நான் வாழுகிறேன். பலத்தின் மிகுதியோ புகழோ செல்வமோ திறமையோ உலகத்தின் பெருமைகளோ இல்லை கிருபைதானே, இல்லை கிருபைதானே. நிந்தனை அவமானம் விலகட்டுமே உமது கிருபையினால் உயிர்ப்பியுமே. ஆண்டவரை கேட்போமா? நிந்தனை அவமானம் விலகட்டுமே. வலி வேதனைகளை நீக்கும் ஆண்டவரே. உம்முடைய கிருபையினால் கர்த்தாவேகளை உயிர்ப்பியும் ஆண்டவரே. நிந்தனை அவமானம் விலகட்டுமே உமது கிருபையினால் உயிர்ப்பியுமே. நிந்தனை அவமானம் நிந்தனை அவமானம் விலகட்டுமே உமது கிருபையினால் உயிர்ப்பியுமே. சந்தோஷம் தாரும் அப்பா, சந்தோஷம் தாரும் அப்பா. கிருபையால் மூடும் அப்பா, கிருபையால் மூடும் அப்பா, கிருபையால் மூடும் அப்பா. கரங்களை அசைத்து கிருபையினாலே கிருபையினாலே. எஸ் ஃபாதர், எஸ் ஃபாதர். அவனுடைய பிரசனத்தை உணர்ந்தவர்களாய் வாய்களத்தின் சொல்லும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை முழு இருதயத்தோடு முழு ஆத்துமாவோடு துதியுங்கள். கர்த்தர் நன்மையான காரியத்தை செய்வார். கர்த்தாவே, நீர் உம்முடைய கிருபையினால் என்னை ஜீவிக்க வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. கிருபையினாலே நான் வாழுகிறேன். பலத்தின் மிகுதியோ புகழோ செல்வமோ திறமையோ உலகத்தின் பெருமைகளோ இல்லை கிருபைதானே, இல்லை கிருபை. முடிந்தவங்க நல்ல கரங்களை தட்டி வாயில தந்து 2 நிமிஷம் அந்நிய பாஷைகளை பேசி துனமன கலர பாஷகனா துனபன கலனா தன்னிமனை கலர பரபல பாஷகன மத்தா. பலத்தின் மிகுதி அல்ல, புகழோ செல்வமோ அல்ல, எங்களுக்காக நாங்கள் பாதுகாக்கிற வளையம் அல்ல. கர்த்தாவே, உம்முடைய கிருபையினால் உம்முடைய கிருபையினால் உம்முடைய கிருபையினால் நாங்கள் வாழ்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபையினால் நாங்கள் வாழ்கிறோம் ஆண்டவரே. பலத்தின் மிகுதியோ புகழோ செல்வமோ திறமையோ உலகத்தின் பெருமைகளோ இல்லை உம் கிருபைதானே. இல்லைன்னா கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே, யோபு பலவீனப்பட்ட பொழுது, யோபு தன்னுடைய சொத்துக்கள் எல்லாம் அழிந்த பொழுது, கர்த்தாவே, நீர் யோபுவின் மீது வைத்த அன்பு, நீர் யோபுவின் வைத்த இரக்கம் குறையல ஆண்டவரே. எங்கள் சூழ்நிலைகள் கஷ்டமா இருக்கிறது, நெருக்கமா இருக்கிறது.
ஆனாலும் உங்க அன்பு, உங்க இரக்கம், உங்க அன்பு எனக்கு உங்க இரக்கம் இழந்து போனதை இரட்டிப்பாய் தர வல்லவர். பஞ்ச காலத்தில் விதை விதைக்கும் பொழுது 100 மடங்கு அறுவடையை கொடுக்க வல்லவர். இஸ்ரவேல் ஜனங்களை நெருக்கத்தில் இருந்த பொழுது, பார்வோனுக்கு கீழ் அடிமையாய் இருந்த பொழுது பெருகச் செய்ய வல்லவர். கர்த்தாவே, எங்களை பெருகச் செய்யும் ஆண்டவரே. எங்கள் கண்ணீரின் சத்தத்தை, ஜெபத்தை கேட்கிற தேவனே, எங்கள் பெருமூச்சு சத்தத்தை கேட்கிற தேவனே, உங்க அன்பு, உங்க இரக்கம் எங்க மேல இருக்கட்டும் ஆண்டவரே. உங்க அன்பு, உங்க இரக்கம் என காக்க மறக்கல. உங்க கிருபை, உங்க தயவு என்ன சுமக்க மறக்கல. உங்க அன்பு, உங்க இரக்கம் என்ன காக்க மறக்கல. உங்க கிருபை, உங்க தயவு என்ன சுமக்க மறக்கல. பல ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளானாலும் வாக்கு மாறல. உங்க அன்பு குறையல. பல பேர் என்ன வெறுத்து நின்றாலும் நீங்க வெறுக்கல. என்ன வெறுத்து ஒதுக்கல. உங்க அன்பு, உங்க இரக்கம் என்னை காக்க மறக்கல. உங்க கிருபை, உங்க தயவு என்னை சுமக்க மறக்கல. Lord, your love, your grace. உங்க அன்பு, உங்க இரக்கம் என்னை காக்க மறக்கல. உங்க அன்பு, உங்க இரக்கம் என்னை காக்க மறக்கல ஆண்டவரே. உங்க தயவு உன் கூட நான் இருப்பேன்னு தினம்தோறும் சொன்னீங்க. ஒரு நாளும் குறைவில்லாம என்ன நடத்தி வந்தீங்க. உன் கூட நான் இருப்பேன்னு தினம்தோறும் சொன்னீங்க. ஒரு நாளும் குறைவில்லாம என்ன நடத்தி வந்தீங்க. தனிமையில் தவித்த போது தானாக வந்தீங்க. தனிமையில் தவித்த போது தானாக வந்தீங்க. தளராதே என்று சொல்லி தைரியம் தந்தீங்க. உங்க அன்பு, உங்க இரக்கம் என்னை காக்க மறக்கல. நான் மரண பள்ளத்தாக்கில் இருக்கும் பொழுது என் கூட யாரும் வர முடியல. தனிமையில் தவித்த பொழுது உம்முடைய கிருபை, உம்முடைய தயவு என்னை சுமக்க மறக்கவில்லை ஆண்டவரே. என்னை தாங்க மறக்கவில்லை ஆண்டவரே. என்ன சுமக்க மறக்கல. உங்க அன்பு, உங்க அன்பு, உங்க இரக்கம் என்னை காக்க மறக்கல. உங்க கிருபை, உங்க தயவு என்ன சுமக்க மறக்கல. மறுபடியும் சொல்லுவோமா? உங்க அன்பு, உங்க இரக்கம் என்ன காக்க மறக்கல. உங்க கிருபை, உங்க தயவு என்ன சுமக்க மறக்கல. தேவையை நான் பார்த்துக் கொள்வேன்னு தினம்தோறும் சொன்னீங்க. நினைச்சதுக்கும் செபிச்சதுக்கும் அதிகமாகவே தந்தீங்க. தேவையை நான் பார்த்துக் கொள்வேன்னு தினம்தோறும் சொன்னீங்க. நினைச்சதுக்கும் செபிச்சதுக்கும் அதிகமாகவே தந்தீங்க. கண்ணீரை தொடச்சு விட்டு கலங்காதேன்னு சொன்னீங்க. கண்ணீரை தொடச்சு விட்டு கலங்காதேன்னு சொன்னீங்க. கைப்பிடிச்ச தெய்வம் நீங்க, கைவிட மாட்டீங்க. உங்க அன்பு, உங்க இரக்கம் என்னை காக்க மறக்கல. தேவைகளை சந்திக்கிற தேவனே, என்னை போஷிக்கிற தேவனே, என்னை பலப்படுத்துகிற தேவனே, என்னை உடுத்து வைக்கிற தேவனே,
எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்க தேவனே, நீர் என்னை மறக்கவில்லை ஆண்டவரே. உங்க அன்பு உங்க இரக்கம் எனக்காக மறக்கல. உங்க கிருபை உங்க தயவு என்ன சுமக்க மறக்கல. உங்க அன்பு உங்க இரக்கம் என்ன காக்க மறக்கல. உங்க கிருபை உங்க தயவு என்ன சுமக்க மறக்கல. பல ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளானாலும் வாக்கு மாறல. உங்க அன்பு குறையல. பல பேர் என்ன வெறுத்து நின்றாலும் நீங்க வெறுக்கல. என்ன வெறுத்து ஒதுக்கல. உங்க அன்பு உங்க இரக்கம் என காக்க மறக்கல. உங்க கிருபை உங்க தயவு என்ன சுமக்க மறக்கல. உங்க அன்பு உங்க இரக்கம் என காக்க மறக்கல. உங்க கிருபை உங்க தயவு என்ன சுமக்க மறக்கல. எத்தனை பேர் சாட்சியாய் சொல்ல முடியும்? நீங்க எங்க இருந்தாலும் ஆண்டவர் உங்களை பார்க்கிறார். கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே உங்க கிருபையினால தான், உங்க அன்பினால தான் நாங்க ஜீவனோடு இருக்கிற ஆண்டவரே. உங்க அன்பினால தான் நாங்க ஜீவனோடு இருக்கிற ஆண்டவரே. கடும் பிரச்சனைகள் மத்தியிலும் முன்னேறி செல்வதற்கு உங்களுடைய கிருபை எனக்கோடு இருக்கிறது ஆண்டவரே. நீர் என்னை தாங்குகிறீர், என்னை ஏந்துகிறீர் ஆண்டவரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீர் தந்ததற்காய் சாட்சியாய் சொல்லுவோமா? திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனை ஆண்டவரே, கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீர் தந்ததற்காய் இயேசுவே, 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 இயேசுவே. நன்றி நன்றி ராஜா, அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி ராஜா. இஸ்ரவேலின் ராஜாவே, இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தர் என்னுடைய தேவன் அவர். நான் உம்மை வாழ்த்துகிறேன். நன்மைகள் நினைக்கி நீ நடத்தி வந்த ஒவ்வொரு வழிகளையும் நாங்கள் நினைக்கிறோம். இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன். நன்மைகள்
என்னுயிர் காலம் முழுதும் ரட்சிப்பை உயர்த்திடுவே. என்ன நான் செலுத்திடுவே ஆயிரம் பாடல்களோ. என்னுயிர் காலம் முழுதும் ரட்சிப்பை உயர்த்திடுவே. இயேசு ரட்சகரே, மீட்பரே, வியாதியை சுகமாக்கும் வைத்தியரே, my salvation, my refuge, my comforter, Lord, we call towards you, O Father. இயேசுவே, இயேசு, சத்தமாய் சொல்லுவோமா? இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. நன்றி நன்றி ராஜா, அளவில்லா அன்பிற்காக. நன்றி நன்றி ராஜா, எதிர்க்கிறவர் முன்பிலும் தள்ளினவர் மத்தியில் பந்தியாயத்தப்படுத்தி அன்பாக கனம் பண்ணி. எல்லாரும் தரையில கை வைத்து, எதிர்க்கிறவர் முன்பில் தள்ளினவர் மத்தியில் எங்கள் தலையை அந்நியனால் அபிஷேகம் செய்கிறவரே, எங்களை உயர்த்துகிறவரே, எங்களை கனப்படுத்துகிறவரே, கர்த்தாவே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. அன்பாக கனம் பண்ணி நீ இயேசுவே, 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 இயேசுவே. நன்றி நன்றி ராஜா, அளவில்லா அன்பிற்காக. நன்றி நன்றி ராஜா. சொன்னதை நிறைவேற்ற வல்ல தேவனே, எதிர்க்கிறவர் மண்பிலும் தள்ளினவர் மத்தியிலும் பந்தியை ஆயத்தப்படுத்தி எங்க தலை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கிற தேவனே, தனிமையில் மரண பள்ளத்தாக்கில் இருக்கும் பொழுது எங்களை தேற்றுகிற தேவனே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. பலத்தை தருகிற தேவன், உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை பலவீனமா இருக்கிற எங்களுடைய ஒவ்வொரு சகோதரர்களின் நாங்கள் நினைவு கொள்கிறோம். பலப்படுத்தும் ஆண்டவரே, சகாயம் செய்யும் ஆண்டவரே. பேதுருடைய மாமியை தொட்டு சுகமாக்கின தேவன் எங்களை தொட்டு சுகமாக்கும். உம்முடைய வல்ல கரம் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்யட்டும் ஆண்டவரே. உம்முடைய கருத்தை நாங்கள் விழுகிறோம். உம் நாமம் மட்டும் உயர்த்தப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அப்படியே நாம் தொடர்ந்து ஜெபமலையில் காணப்படுவோம். நம்முடைய தேசத்துக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். நம்முடைய திருச்சபைக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். விசுவாச பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். அப்படி இருக்கிற இடங்களில் முடிஞ்சவங்க எல்லாரும் நேர் முழங்கால் படியிட்டு நம்முடைய ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. தேசத்துக்காக நம்முடைய பாதத்தில் வருகிறோன்னு சொல்லி எல்லாரும் என்னோடு கூட சேர்ந்து இந்த காலை வேளை இணைந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எங்கள் தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா.
தேசத்தின் நிலைமையை நன்றாக நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. இந்த பெருந்தொற்று எங்க தேசத்துல அதிக சேதத்தையும் பாதிப்பை உண்டாக்குறது ஆண்டவரே. இந்த பெருந்தொற்று எங்க தேசத்துல இல்லாமல் போக ஆண்டவர் கிருபை பாராட்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் எங்க தேசத்துல லட்சத்துக்கு அதிகமான ஜனங்கள் பாதிக்கப்படுறாங்க ஆண்டவரே. 1000த்துக்கு அதிகமான ஜனங்கள் ஒவ்வொரு நாளும் மரித்து போறாங்க ஆண்டவரே. இந்த நிலைமை மாறட்டும் ஆண்டவரே. இந்த நிலைமை மாறும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் ஒருவரே இயற்கைக்கு மேல அதிகாரம் உள்ளவர் ஆண்டவரே. நீர் ஒருவரே சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே. நீங்க நினைத்தா ஒரு இமை பொழுதுல உம்மால மாற்ற முடியும் ஆண்டவரே. இந்த பெருந்தொற்று எங்க தேசத்தை விட்டு கடந்து போக ஆண்டவர் கிருபை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை அண்டிக் கொள்ளுகிறல் யாவரும் பாக்கியவான்கள் என்ற வேத வாக்கின்படி உம்மை நாங்கள் அண்டிக் கொள்ளுகிறோம் ஆண்டவரே. உன்னதமானவரின் மரபில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான் என்ற வேத வாக்கின்படி எங்க தேசத்தை உங்க மரபின் கீழாக நாங்கள் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்க தேசமும் தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் காக்கப்பட ஆண்டவர் கிருபை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பெருந்தொற்று ஒவ்வொரு நாளும் குறைய அப்படியே வீரிய தன்மைகளையும் செயல்களையும் இழக்க பண்ணும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே எங்க தேசத்து மேல மனம் இறங்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்க தேசத்து மேல இரக்கம் வைக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லாரும் காக்கப்பட கர்த்தர் கிருபை செய்வீராக. சிறு குழந்தைகள் காக்கப்படட்டும்பா. கர்ப்பிணி பெண்கள் காக்கப்படட்டும் ஆண்டவரே. முதியவர்கள் காக்கப்படட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே எங்க தேசத்தில் இருக்கிற ஊழியர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுக்கு காக்கப்பட கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே குறிப்பாக 60 வயதுக்கு மேல இருக்கிற ஆண்டவரே எல்லா ஆண்டவரே போதக பிதாக்கமார்களையும் ஆண்டவர் நீ பாதுகாத்து கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். வேலி அடைக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்க ஜெபத்தை கேட்டதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நம்ம அப்படியே தொடர்ந்து திருச்சபைக்காக ஜெபிப்போம். ஆண்டவர் ஆலயத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக எல்லா ஊழியங்களையும் நேர்த்தியாய் செய்வதற்கு ஆண்டவர் கிருபைகளை கர்த்தர் தரும்படியாக ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். சபையின் தேவைகள் சந்திக்கப்பட கர்த்தர் கிருபை பாராட்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த மாதம் முழுவதும் எல்லா தேவைகளை கர்த்தர் சந்திப்பீராக ஆண்டவரே. பிற ஊழியங்களுக்கு நாங்கள் கொடுப்போம் ஆண்டவரே. அந்த தேவைகளை சந்திக்கப்பட ஆண்டவர் கிருபை பாராட்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. குறைவில்லாமல் நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே நம்முடைய தலைமை போவதற்காக நாங்கள் ஜெபிப்போம். அவருடைய குடும்பம் முழுவதும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக இரத்த கோட்டைகளாய் ஆண்டவர் மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாக இன்னும் சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் ஆண்டவர் தரும்படியாக சபையில இணைந்து ஊழியம் செய்கிற ஒவ்வொரு உடன் ஊழியர்களையும் அவருடைய குடும்பம் முழுவதும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நம் ஒருவனமாய் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். விசுவாச பிள்ளைக்காய் நாம் ஜெபிப்போம். எல்லா விசுவாச பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக எல்லா விசுவாச பிள்ளைகளை ஆண்டவர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக இந்த பெருந்தொற்றிலிருந்து ஆண்டவர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் வருகிறோம் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய விசுவாச பிள்ளைகள் முழுவதும் கர்த்தர் ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அவங்களுடைய வீட்டின் நிலைக்கால்களில் ஆட்டுக்குட்டியானவரே உம்முடைய இரத்தத்தை நாங்கள் பூசுகிறோம் ஆண்டவரே. எந்த கொள்ளை நோயும் உள்ள அணுகாதபடி விசுவாச பிள்ளைகள் பாதுகாத்துக் கொள்ளப்பட ஆண்டவர் கிருபை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அவருடைய வாழ்வாதாரங்கள் பொருளாதாரங்கள் ஆசீர்வதிக்கப்பட ஆண்டவர் கிருபை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வெளிநாடுகள் இருக்கிற ஆண்டவரே விசுவாச பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. அவங்களும் வாழ்ந்து சுகமாயிருக்க கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சபையில பலவீனத்தோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அவளை பலப்படுத்தும்படியாய் அவளை ஆண்டவர் சுகப்படுத்தும்படியாய் ஆண்டவரை தைரியப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் பலன் இல்லாதவனுக்கு பலத்தை கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற நல்ல தெய்வமாய் இருக்கிறீரே. பலவீனத்தோடு கஷ்டப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் தொட்டு சுகமாக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய பரிசுத்த கரங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. ஆண்டவர் நம்முடைய எல்லா ஜெபத்தை கேட்டு ஆண்டவனுக்கு ஜெயத்தை தரும்படியாக நம் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரை நீங்க தொடர்ந்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது ஆலயத்துக்கான அறிவிப்புகளை கேட்போம். நம்முடைய ஆலயத்திற்கான அறிவிப்புகள். நம்முடைய சபையின் எல்லா நிகழ்ச்சிகளும் நேரலையில் ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. யாவரும் பார்த்து தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். இன்று காலை 9 மணிக்கு ஆங்கில ஆராதனையும், காலை 10 மணிக்கு சிறுவர் ஆராதனையும் மற்றும் 11:30 மணிக்கு ஹிந்தி ஆராதனையும் நேரலையில் ஒளிபரப்பு செய்யப்படும்.
விசுவாசிகள் யாவரும் பார்க்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். அதிகாலை குடும்ப ஆசீர்வாத ஜெபம் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் அதிகாலை 5 மணிக்கு ஜூம் ஆப்பில் நடைபெறும். யாவரும் கலந்து கொள்ளும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். அதிகாலை ஜெபம், பொதுவான உபவாச ஜெபம், விசேஷித்த ஜெபங்கள் மற்றும் முழங்கால் யுத்த இரவு ஜெபங்கள் யாவும் ஜூம் ஆப் மூலமாக நடைபெறும். யாவரும் கலந்து கொள்ளும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். அமாவாசை இரவு ஜெபம் வருகின்ற 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு 7 மணி முதல் 8 மணி வரை அமாவாசை இரவு ஜெபம் நம்முடைய தலைமை போதகர் அவர்கள் ஜூம் ஆப்பில் நடத்துவார்கள். யாவரும் கலந்து கொள்ளும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். இன்று அல்லது இந்த வாரம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள் இருப்பீர்களானால் நீங்கள் இருக்கிற இடங்களில் ஒரு நிமிடம் எழும்பி நிற்கும்படி உங்களை நாங்கள் அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க விரும்புகிறோம். நம் யாவரும் ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, கிருபையின் தகப்பனே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். பிறந்த நாள் திருமண நாள் காண்கிற உம்முடைய பிள்ளைக்காய் உம்முடைய பாதத்தில் நாங்கள் வருகிறோம். அவர்களை நடத்தி வந்த எல்லா நடத்துதலுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுத்த இந்த புதிய ஆண்டுக்காக, இந்த புதிய துவக்கத்துக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கும். உம்முடைய கரம் என்னோடு கூட இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதுக்கு என்னை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும் என்று யாபே செபித்தது போல உம்முடைய கரம் உம்முடைய பிள்ளையோடு கர்த்தர் கூட இருந்து ஆண்டவரே எல்லைகளை விரிவாக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. வாழ்ந்து சுகமாயிருக்க ஆண்டவர் கிருபை பாராட்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய பரிசுத்த கரங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதியும் வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நீங்கள் அமர்ந்து கொள்ளுங்கள். பிறந்த நாள் மற்றும் திருமணநாள் காண்கிற உங்கள் யாவருக்கும் நம்பிக்கை ஏற்றின் திருச்சபையின் சார்பாக வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது விவாக அறிக்கை ஒன்றை நாம் கேட்போம். விவாக அறிக்கை நம்முடைய சபையை சேர்ந்த திருமதி முருகம்மாள் சண்முக சுந்தரம் அவர்களின் குமாரன் சந்தோஷ்குமார் அவர்களுக்கும், படப்பை ஒரத்தூர் சாலம் காஸ்பல் சபையை சேர்ந்த துரைராஜ் என்கின்ற யாக்கோப்பு அவர்களின் குமாரத்தி டி சந்திரிகா என்கின்ற சப்பீரா மெர்சி அவர்களுக்கும் இந்த மாதம் 24ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று திருமணம் செய்ய பெரியவர்களால் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. இந்த திருமணம் நடைபெறக்கூடாது என்பதற்கான நியாயமான முகாந்திரம் ஏதாகிலும் இருக்குமாயின் நமது தலைமை போதகருக்கு எழுத்து மூலம் 10 நாட்களுக்குள் தெரியப்படுத்தும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். இது இந்த திருமணத்திற்கான முதலாம் அறிக்கை ஆகும். இப்பொழுது ஆண்டவருக்கென்று கொடுக்கிற ஒரு நல்ல சமயத்துக்கு வந்திருக்கிறோம். நம்முடைய பாடல் குழுவினர்கள் ஒரு பாடலை பாடும்போது கொடுக்க விரும்புகிறவர்கள் கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற விவரங்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். உம்மை விட்டு வாழ முடியாதையா இசையா, இசையா, உம்மை விட்டு வாழ முடியாதையா இசையா, இசையா, உம் அன்பை விட்டு வாழ முடியாதையா, உம்மை விட்டு வாழ முடியாதையா, உம் அன்பை விட்டு வாழ முடியாதையா, உம்மை விட்டு வாழ முடியாதையா, என் அன்பே, என் உயிரே, நீரே என் ஜீவனே, 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 ஒரு தாயை போல என்னை தேற்றி நீரே, ஒரு தந்தை போல என்னை சுமந்து கொண்டீர்,
தேற்றினீரே. ஒரு தந்தை போல என்னை சுமந்து கொண்டீ. என் அன்பே, என் உயிரே, நீரே என் ஜீவனே. 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 ஒரு நண்பன் போல என்னோடு பேசினீ. என் இருதயத்தின் விருப்பம் நிறைவேற்றினீ. ஒரு நண்பன் போல என்னோடு பேசினீ. என் இருதயத்தின் விருப்பம் நிறைவேற்றினீ. என் அன்பே, என் உயிரே, நீரே என் ஜீவனே. 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 உம்மை விட்டு வாழ முடியாதையா இயேசையா, இயேசையா. உம்மை விட்டு வாழ முடியாதையா இயேசையா, இயேசையா. படைக்கப்பட்ட காணிக்கை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, கிருபையின் தகப்பனே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, படைக்கப்பட்ட திரு காணிக்கைக்காக உம்முடைய பாதத்தில் நாங்கள் வருகிறோம். ஈசாக்கு விதை விதைத்தான், கர்த்தர் இதை ஆசீர்வதித்து 100 மடங்கு பலனை கொடுத்தவர். ஆண்டவரே, இந்த பஞ்ச காலத்திலும் உம்முடைய ஊழியத்தை கண்டு உற்சாகமாய் கொடுத்த உம்முடைய பிள்ளைடைய வாழ்க்கையில கர்த்தர் 30, 60, 100, 1000 மடங்கான நன்மைகளையும் பலன்களையும் கர்த்தர் தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் கொடுத்த அந்த காணிக்கையானது இந்த திருச்சபையின் ஊழியங்களுக்கு திருப்தியாய் இருக்கவும் மீதம் எடுக்கவும் ஆண்டவர் அனுக்கிரகம் பாராட்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய பரிசுத்த கரங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதியும், தொடர்ந்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the good name of the Lord. உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் முதலாவது வாழ்த்துகிறேன். We greet you all in the name of the Lord and Savior Jesus Christ. இந்த நாள் ஒரு விசேஷித்த நாளாய் காணப்படுகிறது. Today is a very special day. உலகம் முழுவதும் தாய்மார்கள் தினமாய் இந்த நாளை கொண்டாடுகிறார்கள். Everyone around this world is celebrating this day as Mother's Day. அதனால் எல்லாரும் அவருடைய தாய்மார்களை நிச்சயமாய் வாழ்த்துங்கள். அதே போல நாங்களும் சபையின் சார்பில் உங்களில் அனைவருக்கும் நாங்கள் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறோம். We request each and every one of you to wish your mothers, and also on behalf of 4PG Church, we wish every mother a happy Mother's Day. ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். Our God is a good God, இம்மட்டுமாய் நம்மை காப்பாற்றி வழிநடத்தி வருகிறார். and He's a God who has protected us till this moment. இந்த நாளில் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். We're going to meditate upon the word of God this morning. வேதத்தில் அநேக தாய்மார்கள் இருக்கிறார்கள். In Bible it is mentioned about different mothers. ஆனால் நாம் இன்றைக்கு ஒரு தாயோட குணாதிசயத்தை பார்க்க போகிறோம். Today we are going to see about one mother and his characters and her characteristics. இந்த தாய் குறித்து எல்லாருக்கும் நன்றாய் அறிந்தவர்கள். We all know about this mother. ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம், Turn to Genesis 25th chapter, 22வது வசனம். 22nd verse. ஆதியாகமம் 25, 22. அவள் கர்ப்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடொன்று மோதிக்கொண்டிருந்தன. அப்பொழுது அவள், இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனாள். இந்த இடத்துல ஒரு தாயை குறித்து பார்க்கிறோம். Here we see about a mother. இந்த தாய் தனக்கு பிரச்சனை என்று வந்தபோது கர்த்தரிடத்தில் விசாரிக்க கடந்து போனாள். Here we can read in the verse that it says, when she had a problem, she went to inquire with the Lord.
அவள் ஒரு ஜெபிக்கிற தாயா இருந்தால், This mother was a prayerful mother. தேவனோடு அவளுக்கு தனிப்பட்ட முறையில ஒரு நல்ல ஐக்கியம் இருந்தது. This mother had a good relationship individually with the Lord. ஆதலால் அவள் தேவனிடத்தில் விசாரிக்கிறாள். So she goes and enquires to the Lord. அவள் தேவனிடத்தில் விசாரித்து வரும்போது அவள் முழுவதும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு, இல்லாவிட்டால் அவளுடைய பிரச்சனைக்கு தீர்வை கண்டு வருகிறாள். When she comes back from the presence of God, she receives a complete blessing. In other term, she has complete solution for her problems. 23வது வசனத்தை வாசிக்கும்போது, In 23rd verse it says so. அதற்கு கர்த்தர், 2 ஜாதிகள் உன் கர்ப்பத்தில் உண்டாயிருக்கிறது, 2 வித ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும், அவர்களில் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள், மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்றார். இந்த இடத்தில் அவள் தெளிவாய் அவளுக்குரிய பிரச்சனைகளுக்கு ஒரு தெளிவான சொல்யூஷனோடு அவள் திரும்பி வருகிறாள். Here we can see about the result, a solution for her problems, what God answers her. நாம் ஆராதிக்கிற தேவன் நமக்கு பதில் கொடுக்கிற தேவன். The Lord whom we worship is a God who answers. பாருங்க, இந்த பிள்ளைக்காக அவள் விசாரித்து பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து அறிந்து கொண்டு அவள் திரும்பி வருகிறாள். This mother inquired for her child, and learning and listening to the answer that God has given, she comes back with satisfaction. 27வது வசனம் வாசிக்கும்போது, In 27th verse it says so. இந்த பிள்ளைகள் பெரியவர்களான போது ஏசா வேட்டையில் வல்லவனும் வன சஞ்சாரியுமாயிருந்தான், யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமாயிருந்தான். இந்த தாய் 2 பிள்ளைகளையும் கர்த்தருக்கு பிரியமான வழியில நடத்த வேண்டும் என்று உருவாக்கி கொண்டு இருந்தாள். This mother is growing both the children in the way that they must praise the name of the Lord. ஆனால் மூத்த பிள்ளை ஏசாவோ என்றால் வனசஞ்சாரியும் வேட்டையில் வல்லவனுமாய் இருக்கிறான். And the Bible says Asa was a skillful hunter and a man of the field. ஆனால் யாக்கோபோவெனால் அவன் குணசாலியும் கூடாரவாசியுமாய் இருக்கிறான். But Jacob was a mild man dwelling in tents. இவன் குணசாலியும் கூடாரவாசியுமாய் இருக்கிறான் என்று சொன்னால் அவன் தாயோடு கூட அதிக நேரம் செலவழிக்கிற ஒரு மகனாய் இருந்தான். I like to put it in other terms, which means that he was dwelling in tents, which means that he was staying with his mother for a longer term. இந்த தாய் ஒரு ஜெபிக்கிற தாயா இருந்தபடினால், This mother was a prayerful mother. நான் நினைக்கிறேன் I believe நிச்சயமாகவே ஜெபத்தை குறித்தும் வேதத்தை குறித்தும் வசனத்தை குறித்தும், அது மாத்திரமல்ல தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை எல்லாம் அவள் சொல்லிக் கொடுத்து வளர்த்திருப்பாள். I believe that this mother would have thought about prayer, scriptures, the verses, how to be with the Lord, everything. I believe that this mother would have taught her younger son. ஏனென்றால் ஆண்டவர் அவனை குறித்து ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறாள் என்பதை அவள் முன் அறிந்திருந்தாள். Because this mother know it before in prehand that the Lord has a plan of Jacob. ஆதலால் இந்த பிள்ளையை வளர்ப்பதற்கு மிகவும் கவனம் செலுத்தியிருப்பார் என்று என்னுடைய கணிப்பு. I believe that she would have given even more, little more attention to the younger son. ஒரு நாள் தகப்பன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். One day the father wants to bless the children. இந்த தாய் தன் மகனை தகப்பனுக்கு பிரியமான மகனாய் உருவாக்கி அனுப்புகிறாள். This mother prepares the son in the way that the father likes. தகப்பனுக்கு பிரியமான ஆகாரத்தை ஆயத்தப்படுத்தி கொடுக்கிறாள். The food that father likes the most. அதற்கு ஏற்ற போல என்ன பேச வேண்டும் என்று சொல்லி கொடுக்கிறாள். She teaches what the words that the father likes the most, teaches how to speak. வேதம் சொல்லுகிறது, The Bible says, நீதிமொழிகள் 1:8, Proverbs 1st chapter 8th verse. நீதிமொழிகள் 1:8 இப்படியாய் சொல்லுகிறது, Proverbs 1st chapter 8th verse. என் மகனே, உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. The verse says, My son, hear the instruction of your father and do not forsake the law of your mother. தாயின் போதகத்தின்படி நடந்த பிள்ளை அவன் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளையாய் இருந்தான். The son that listened to the voice, the instruction of the mother was blessed. அடுத்தது என்ன நடந்தது என்று சொல்லி பார்ப்போமானால், ஆதியாகமம்
27ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 12வது வசனம். Genesis 27 chapter 12th verse. ஒருவேளை என் தகப்பன் என்னை தடவி பார்ப்பார், அப்பொழுது நான் அவருக்கு எத்தனாய் காணப்பட்டு என் மேல் ஆசீர்வாதத்தை அல்ல சாபத்தை வரப்பண்ணிக் கொள்வேனே என்றான். Perhaps my father will feel me, and I shall seem to be a deceiver to him, and I shall bring a curse on myself and not a blessing. 13வது வசனம். அதற்கு அவன் தாய், என் மகனே, உன்மேல் வரும் சாபம் என் மேல் வரட்டும், என் சொல்லை மாத்திரம் கேட்டு நீ போய் அவைகளை என்னிடத்தில் கொண்டு வா என்றாள். மகன் இந்த இடத்துல சொல்லுகிறான், நான் அண்ணனை போல அல்ல, நான் வித்தியாசமானவன். தகப்பன் என்னை தடவி பார்ப்பானானால் நான் எத்தனாய் காணப்படுவேனே, ஆசீர்வாதத்துக்கு பதிலாக எனக்கு சாபம் வருமே, நான் என்ன செய்வேன் என்று சொல்லி கேள்வி கேட்கும்போது, Jacob, the younger one, looks at his mother and says, I am not like the elder one, Esau. If the father touches me, I shall be like a deceiver. Instead of receiving a blessing, I shall receive a curse. What shall happen? அதற்கு தாய் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், The mother said to him, உன்மேல் வரும் சாபம் என் மேல் வரட்டும். Let your curse be on me, my son. பாருங்கள், இந்த இடத்துல இந்த தாய் எப்படிப்பட்ட ஒரு தாயா இருக்கிறாள் என்றால், தன்மேல் சாபத்தை வரவழைத்துக் கொள்ளுகிற ஒரு தாயா இருக்கிறாள். See, this mother is a mother who was ready to take the curse upon herself for her son. முதலாவது நாம் பார்த்தோம், அந்த தாய் ஒரு ஜெபிக்கிற தாயா இருந்தால். First we saw that this mother was a prayerful mother. இரண்டாவது பார்த்தோம், அவள் உருவாக்குகிற ஒரு தாயா இருந்தால். And secondly, this mother was a mother who molds her children. மூன்றாவது பார்க்க போகிறோம், அந்த தாய் தனக்கு மேல் சாபத்தையும் வரவழைத்துக் கொள்ள அவள் ஆயத்தமா இருக்கிறார். And thirdly, this mother was also ready to sacrifice herself to take the curse on herself for her child. நாம் ஆராதிக்கிற தேவனும் அதே போலதான். In the same way, the Lord whom we worship also took all our curses. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13வது வசனம். In Galatians 3rd chapter 13th verse says, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். இயேசு கிறிஸ்துவானவர் நமக்காக சாபமானார் என்று சொல்லி இந்த வசனத்துல வாசிக்கிறோம். the Bible says Christ became a curse of the law for us. நாம் செய்த பாவத்துக்காக, நாம் செய்த அக்கிரமத்துக்காக, நமக்கு ஆசீர்வாதம் வருவதற்காக இந்த சாபத்தை அவர் மேல் ஏற்றுக்கொண்டார். Christ took all our sins. Christ took all our iniquities. For us to receive the blessing, for us to have an eternal life, He took every curse that was upon us on Him. பிரியமான தேவ ஜனமே, The children of God, தேவனை அறிந்து விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்ட அத்தனை பிள்ளைகளும், everyone who has received Christ, who has accepted Him, everyone அனைவரும் இந்த பாவத்திலிருந்து நாம் விடுவிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். are called to be the child of God, and we are redeemed from the sin. நமக்கு சாபம் வராதபடிக்கு, நமக்கு பாவம் அணுகாதபடிக்கு அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டவர்களாய் இருப்போமானால், கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பேன் என்று சொன்னவர் நம்மோடு கூட இருக்கிறார். If we are cleansed by the blood of the lamb, then curse cannot harm us. Anything, sins cannot come near us. The blood of the lamb shall protect us, and Christ shall be our guide. ஒரு தாயை போன்ற தேவன் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறார். A God who is like a mother completed everything for us. அது மாத்திரமல்ல, Not only that, நாலாவது ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். 1 தெசலோனிக்கேயர் in 1 Thessalonians 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். 2nd chapter 7th verse says, 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். 1 Thessalonians 2nd chapter 7th verse. உங்களிடத்தில் பட்சமாய் நடந்து கொண்டோம், பால் கொடுக்கிற தாயானவள் தன் பிள்ளைகளை காப்பாற்றுகிறது போல. பால் கொடுக்கிற தாயானவள் தன் பிள்ளையை காப்பாற்றுகிறது போல. இதை பவுல் சொல்லுகிறார், நாங்கள் உங்களுக்கு பச்சமாய் நடந்து கொண்டோம். அடுத்த வசனத்தையும் சேர்த்து வாசிங்க. The verse says, but we were gentle among you, just as a nursing mother cherishes her own child, as a nursing mother who protects her own child. The next verse says, நாங்கள் உங்கள் மேல் வாஞ்சையாய் இருந்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு கொடுத்ததும் அல்லாமல்
நீங்கள் எங்களுக்கு பிரியமானவர்கள் ஆனபடியினாலே எங்கள் ஜீவனையும் உங்களுக்காக கொடுக்க மனதாயிருந்தோம். எங்கள் ஜீவனையும் உங்களுக்காக கொடுக்க மனதாயிருந்தோம். The Bible says, but also our own lives. ஊழியக்காரர்களும் ஒரு தாயை போன்று ஒவ்வொரு விசுவாசிகளுக்காக தங்கள் ஜீவனை கொடுக்க மனதாயிருக்கிறார்கள். Paul in this place for his people, for his church, he says he was ready to give his own life. In the same way, the pastors are ready to give their own lives for their believers. நாம் ஒவ்வொருவரும் அவர்களுடைய பேச்சை, அவருடைய வார்த்தையை கேட்டு நடக்க வேண்டும். When we listen to the man of God and walk accordingly, தேவன் நமக்கு தாயை போன்ற ஒரு தேவனா இருக்கிறார். the Lord God is a God who is like a mother to us. ஊழியக்காரர்களும் நமக்கு தாயை போன்றவர்கள். The pastors who are appointed for us is also like a mother to us. ஒரு சில தாய் இப்படியாய் சொல்வார்கள், உனக்காக தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். Few mothers say in this way, I am living just for you, looking at the child. நீ இல்லைன்னா நான் எப்பயோ செத்துருப்பேன். Looking at the child, they would say, if you are not there, I would have been dead long ago. தேவன் நமக்காக தன்னுடைய மகிமை, மேன்மை, புகழ்ச்சி எல்லாவற்றையும் விட்டு நம்மை ரட்சிப்பதற்காக இந்த உலகத்துக்கு வந்தார். The Lord God Jesus lost all his glory, honor and all the prestige that he had in his life and came down to this earth for you and me. ஒரு தாய் அதே போலதான் தனக்கு இருக்குதோ இல்லையோ பிள்ளைகளை போஷிப்பாள். In the same way, the mother, even though she doesn't have food to eat, but she will feed her child. என்ன சூழ்நிலை வந்தாலும் பிள்ளையை காப்பாற்றுவாள். Whatever situation it is, she will protect her child. எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருது. I get reminded about an instance. ஒரு முறை ஒரு பூகம்பம் வந்திருந்தது. There was a great earthquake that happened. அநேக வீடுகள் இடிந்து போனது. Many houses was down. அங்கே அநேகர் அவர்களை விடுவிப்பதற்கு அநேகர் வந்து மிகுந்த முயற்சி செய்து அநேகரை காப்பாற்றி கொண்டிருந்தார்கள். Rescuers were trying to rescue how much ever they could rescue. ஒரு 2 நாள் ஆயிருக்கும். 2 days would have passed. ஒரு முடகல் சத்தம் கேக்குது. There was a silent sound. அங்கே அவர்கள் அந்த இடிபாடெல்லாம் ஒதுக்கி பார்க்கும்போது They are trying to remove all the broken pieces and look into it. அங்கே ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை மடியில வைத்து அப்படியே கமந்து கிடக்கிறதை பார்க்க முடிகிறது. They see a mother covering herself around the child and just falling and protecting him. அந்த தாய் அந்த இடிபாடுக்குள்ள மரித்து போனால், ஆனால் அந்த பிள்ளை மாத்திரம் உயிரோடு இருந்தது. The mother died because of every that calamity, but the child was protected because of the mother. ஒரு தாய் மரித்தும் தன் பிள்ளையை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். The mother, even though she dies, she wants to protect her child. அதை காட்டிலும் நாம் ஆராதிக்கிற தேவன் பெரியவராயிருக்கிறார். More than that, the Lord whom we worship is a greater God. யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 19வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. Exodus 14 chapter 19th verse says in this way. இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த நாட்கள்ல எகிப்தை விட்டு வெளியே வந்தார்கள். Israelites were starting to come out of Egypt. செங்கடல் இருந்தது. There was Red Sea before them. வனாந்தரம் வந்தது. There was wilderness before them. எல்லா சூழ்நிலையிலும் தேவன் அவர்களுக்கு முன்பாக கடந்து போய் கொண்டிருந்தார். In every situation, the heavenly Father was going before them. ஆனால் பார்வோன் பின்னாடி வரும்போது, but when Pharaoh came behind them, தேவ பிரசன்னம் அப்படியே அவர்களை பின்பக்கமாய் வந்து காப்பாற்றினது. the presence of God from standing before them stood behind them. ஒரு தாய் அப்படிதான் செய்வாள். That is how a mother acts. பிள்ளையை முன்னாடி நடக்க விட்டு பின்னாடி அவள் பாதுகாப்பாய் வருவாள். She will make the child to walk before and make sure that it is protected from behind. உலக பிரகாரமான தாய் ஒன்னு முன்னாடி இருக்க முடியும், இல்லனா பின்னாடி இருக்க முடியும். A worldly mother can be either in front and or in back. ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை முன்னும் பின்னுமாய் பாதுகாக்கிறவர். But our God whom we worship is a God who protects you all sides. Hallelujah. Praise the name of the Lord. Hallelujah. தேவன் நமக்கு நல்லவராய் இருக்கிறார். Our God is a good God. இந்த நாட்கள்ல இருக்கிற இந்த கொடிய நோய்க்கு மத்தியில தேவன் நம்மை காப்பாற்றி வருகிறார். We, in spite of all this pandemic situation, our God is still protecting us.
ஹalleluya. Hallelujah. நாம் ஜீவனோடு இருப்பதே தேவனுடைய கிருபை. It is purely by the grace of God that we are still alive. மறுபடியும் முதலாம் தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போம். Read again 1 Thessalonians 2nd chapter 7th verse. உங்களிடத்தில் பட்சமாய் நடந்து கொண்டோம். பால் கொடுக்கிற தாயானவள் தன் பிள்ளைகளை காப்பாற்றுகிறது போல, பால் கொடுக்கிற தாயானவள் தன் பிள்ளையை காப்பாற்றுகிறது போல என்று எழுதப்பட்டிருக்கிறது. Just as a nursing mother cherishes her own children. பால் கொடுக்கிற தாயை குறித்து உங்களுக்கு அநேகருக்கு தெரியும். We all know about a nursing mother. அநேக காரியங்கள் அவர்களுக்கு விளக்கப்பட்டிருக்கும். Many things ought to be wide for her. இதை சாப்பிடக்கூடாது, இதை செய்யக்கூடாது, இப்படி போகக்கூடாது, இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய காரியங்கள் சொல்லுவார்கள். You should not eat this, you should not do that, you should not go over there. Many instruction would be given to her. சகலத்தையும் அவள் சகிக்கிறாள். And everything she had to bear. ஒரு தாய் தன் பிள்ளைக்காக என்னென்னலாம் செய்கிறாள். How much things a mother does for a child. ஜெபிக்கிறவளா இருக்கிறாள். She prays for a child. உருவாக்குறவளா இருக்கிறாள். She molds a child. அது மாத்திரமல்ல, சாபத்தையும் தான் ஏற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறாள். And she was even ready to take upon the curse for her child. கற்றுக் கொடுக்கிறவளா இருக்கிறாள். She teaches her child. அவள் தாய் ஒரு பால் கொடுக்கிற தாயை போல அவள் சகலத்தையும் சகிக்கிறாள். And not only that, as a nursing mother, she takes care and also bears everything for it. ஆவிக்குரிய பெற்றோராகிய ஊழியக்காரர்களும் நமக்கு ஆக சகலத்தையும் இப்படிதான் சகித்து வருகிறார்கள். And we are having spiritual parents the same way. The spiritual parents are bearing everything like a mother. அவர்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறார்கள். The spiritual mothers pray for you. உங்களுக்காக அதிகமாய் வியாகுலப்படுகிறார்கள். The spiritual mother are interceding for you. உங்களுக்காக என்ன செய்யணும், என்ன பிரச்சனை நேரத்துல அவங்களுக்கு என்ன ஆலோசனை கொடுக்கணும்னு யோசிக்கிறார்கள். In times of problems, the spiritual mothers are thinking about what kind of advice to be given, in what way they can come even more closer to God. ஆண்டவர் சமூகத்துல காத்திருந்து ஆலோசனை பெற்றுக்கொண்டு உங்களுக்காக கொடுக்கிறார்கள். They wait in the presence of God, listen to the instruction of God and give those instruction to you. ஆதலால் நீங்கள் ஒரு தாயோட போதகத்தை தள்ளாதபடிக்கு, ஊழியக்காரர்களுடைய வார்த்தை ஒரு நாளும் அல்லல் தட்டாதபடிக்கு நடப்பீர்களானால் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். So we being children of God, let's never forsake the law of our mothers and the instruction of the Father, and we shall be blessed from the hands of the Lord. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் Prophetical book of Isaiah, 46ஆம் அதிகாரம் 46th chapter, 3-4 வசனத்தை வாசிப்போம். 3rd and 4th verse says in this way. யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றியது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன். இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே, The Lord says, even before you are formed in mother's womb, தாயின் வயிற்றிலே உன்னை உருவாக்கினேன், உன்னை காப்பாற்றினேன், உன்னை தப்புவித்தேன், உன்னை தாங்குவேன், ஏந்துவேன், நரை வயது வரைக்கும் தாங்கி உன்னை நடத்துவேன். you have been upheld by me from the birth, who have been carried from the womb, even to your old age I am he, and even to your gray hairs I will carry you. I have made, I will bear, I will carry, and will deliver you. ஹல்லேலூயா, Let's praise the name of the Lord. அவர் தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவித்து எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் மத்தியிலும் நம்மை காப்பாற்றி வருகிற தேவனாய் இருக்கிறார். Our God is a God who has made us, who will bear us, who is carrying us, and who shall deliver us. And till this moment He is delivering things to our lives. நீங்கள் அவருடைய செட்டையின் கீழ் இருப்பீர்களா? And are you ready to be under His wings? அவருடைய கரத்துக்குள் அடங்கி இருப்பீர்களா? Are you ready to be under His hands? அவருடைய வார்த்தைக்கு நீங்க செவி சாய்ப்பீர்களா? Are you ready to listen to the voice of the Lord? அந்த பிரகாரம் நாம் செய்யும்போது When you do accordingly, நாம் தப்புவிக்கப்படுகிறோம், we shall be protected. காப்பாற்றப்படுகிறோம், We shall be வழி guarded. நடத்தப்படுகிறோம். We shall be led.
கர்த்தர் நம்மை நித்தமும் வழி நடத்துகிறவராய் Our God இருக்கிறார். is a God who leads us every day. ஒரு பிள்ளை தன் தாயை முழுமையாய் நம்பும். A child trusts his mother completely. அந்த பிள்ளை அந்த தாய் மேல எவ்வளவு நம்பிக்கை வைக்குமானால், என் தாய் எனக்கு எந்த கேடும் செய்ய மாட்டாள். The child trusts her mother how much it means that he or she will not do any harm to me. அவள் எனக்கு நல்ல ஆகாரம் கொடுப்பாள். She will feed me with good food நமக்கு விஷம் வைக்க மாட்டா. and it won't be poison. எனக்கு நல்ல காரியங்களை சொல்லி கொடுப்பாள். She will teach me good things. அவள் எனக்கு தீமையானதை செய்ய மாட்டாள். She won't do something that harms me. இந்த பிள்ளை அந்த தாயை எப்படி முழுமையாய் நம்புகிறதோ, As a child trusts its mother, நாமும் தேவன் பேர் நம்பிக்கையா இருக்க வேண்டும். we must also trust and have hope on the Lord completely. நீங்கள் முழுமையாய் தேவனை நம்பும்போது, When you trust the Lord completely, அவர் சொல்லுகிற பிரகாரம் நீங்கள் செய்யும்போது, when you act according to his instructions, அவர் வழி நடத்துகிற விதமாய் நீங்கள் வழி நடக்கும்போது, when you walk in the way that the Lord tells you to walk, நிச்சயமாகவே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். definitely you shall be a blessed person. எந்த கேடும் உங்களுக்கு வராது. No harm shall come near you. எந்த தீங்கும் உங்களை தொடாது. There shall be no things that is against you shall come to you. கர்த்தர் உங்களுக்கு துணையாய் இருப்பார். And the Lord shall be your protector. அவர் நம்மை பாதுகாக்கிற தேவன். He shall be our guide who encloses us. அவர் நம்மை தப்புவிக்கிற தேவன். And he shall redeem us from situation. அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். And he shall bless us. நம்மை ஆசீர்வதிப்பதே அவருக்கு விருப்பமாய் இருக்கிறது. And it is a vision will of God to bless us. நாம் ஆராதிக்கிற தேவன் தாயை போன்ற தேவன். The Lord whom we worship is a God who's like a mother. வேதம் இப்படியாய் சொல்லுகிறது. The Bible says, ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பாலகனை மறப்பாளோ, அவள் மறந்தாலும் நான் உங்களை மறப்பதில்லை. the Bible says, can a woman forget her nursing child and not have compassion on the son of her womb? Surely they may forget, yet I will not forget you. தாய் தன் பாலகனை மறக்கலாம். Even the mother can forget her child. ஒருவேளை மரித்தும் போகலாம். Maybe in other situation the worldly mothers can die. ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவன் என்றென்றைக்கும் ஜீவிக்கிறவர். But the Lord whom we worship is an everlasting அவர் God. ஒருபோதும் நம்மை மறப்பதில்லை. And that God never forgets us. அவர் ஒருபோதும் நம்மை கைவிடுவதில்லை. That God never forsakes us. அவருடைய கரத்துல இருக்கும்போது நாம் ஆசீர்வாதமா இருப்போம். When we are in his hands, we shall be a blessed person. எனக்கு பிரியமானவர்களே, Dear children of God, இந்த நாள்ல உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது என்னவென்றால், in this morning I like to say you this. நீங்கள் ஒவ்வொருவரும் நல்ல தாயா இருக்க வேண்டும். Let each and every one of us be a good mother. ஜெபிக்கிறவர்களா இருக்க வேண்டும். We must be a prayer warriors. உங்க கையில கொடுக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு நீங்கள் உத்தரவாதியா இருக்கிறீர்கள். It's something that is given in your hand, or children that is given in your hand, you have responsibility over it. அவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். You must pray for them. அவர்களுக்கு என்ன எதிர்காலம் ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். Let's inquire to the Lord, what is the future that you have for my child? அதுக்கு ஏற்றபடி உங்க பிள்ளைகளை உருவாக்க வேண்டும். And you must mold them accordingly to the will of wish of God. கர்த்தருடைய பார்வைக்கு பிரியமானவர்களாய் நீங்கள் உருவாக்கும்போது, When you mold them in the way that the Lord appreciates it, ஆண்டவர் பிள்ளையையும் உங்களையும் the ஆசீர்வதிப்பார். Lord shall bless you and your child. ஆண்டவர் என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரோ அதை நிறைவேற்ற அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். All the promises that he has given you, he is a Lord who shall fulfill it. அதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. There is no doubt on it. நீங்கள் கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் நடக்க வேண்டும். You must be a beloved to the Lord. நீங்கள் உங்கள் பிள்ளைகளை ஒரு தாயா இருக்கிறபடினால பிள்ளைகளை சரியான விதத்துல நடத்த வேண்டும். You being a mother, you must lead your child, you must lead your spiritual children in a right way. ஊழியக்காரர்களே, நீங்கள் உங்களுக்கு கையில கொடுக்கப்பட்ட விசுவாசிகளுக்கு நீங்கள் உத்தரவாதி. Pastors, you hold responsibility for the believers that is given in your hand. ஆவிக்குரிய நண்பர்களாய் நீங்கள் அவர்களை வழிநடத்தினவர்களாய் இருக்கலாம். As a spiritual friend, you may lead them. நீங்களும் அந்த நபருக்கு உத்தரவாதியா இருக்கிறீர்கள். Remember, you are also responsible for the friend that you are leading them in spirituality. நாம் அனைவரும் ஜெபிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. Each and every one, it is a time that we have to pray. நமக்காக மட்டுமல்ல, மற்றவர்களுக்காக
உங்களுக்கு அறிமுகமானவர்களுக்காக, நீங்க வழிநடத்துனவர்களுக்காக நீங்கள் உத்தரவாதியா இருக்கிறீர்கள். Not only to us, but also to the people that we know, also to the people that are around. You are responsible for each and every one. ஜெபிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் வெளிப்பாடை தருவார். For the people that are praying, the Lord gives visions. நீங்கள் ஜெபிக்கும்போது ஆண்டவர் உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறாரோ அதன் பிரகாரம் நீங்கள் நடக்க பழகிக்கொள்ளுங்கள். When you pray, the Lord instructs you. Learn to walk in the instruction that God gives you. ஊழியக்காரர் சொல்லுகிற பிரகாரம் நடந்து கொள்ளுங்கள். According to the words that the pastors lead tells you, walk accordingly. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். May the Lord bless you. இந்த தாய்மார்கள் தினம் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும். Let the Mother's Day be a blessed day. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினாலே நான் இந்த வார்த்தைகளை உங்களிடத்துல பகிர்ந்து கொண்ட கர்த்தர் கிருபை செய்தார். உங்களுக்கு அது பிரயோஜனமா இருக்கும் என்று சொல்லி நம்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. I thank God and believe that this will be a blessing to each and every one of you. Let the name of the Lord be glorified. Amen. நாம் எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். Let's all close our eyes and pray. கர்த்தர் இம்மட்டுமாய் நம்மோடு பேசினார். God has spoken to us till this moment. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். God is a good God. நம்மோடு பேசுகிற தேவனாய் இருக்கிறார். He's a God who speaks to us. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. God, we thank you, Father. தாயை போன்ற தேவன், The Lord who is like a mother to us. ஒரு தாய் உலக பிரகாரமா என்னென்ன செய்வாள் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்களே. This morning, Lord, you gave us the word how a worldly mother would act. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா தாய்மார்களும் ஜெபிக்கிறவர்களா இருக்க கிருபை செய்யுங்கப்பா. Lord, let each and every mother in this world be a prayerful mother. தாய்மார் மட்டுமல்ல, ஆவிக்குரிய பெற்றோராய் இருக்கிற ஒவ்வொருவரும் ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். Not only mothers of this world, but also we who are mothers, spiritual mothers, help us to pray, oh Father. தேவரீர் எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு கற்றுக் கொடுங்கப்பா. Lord, you be with us and teach us, oh Father. பிரச்சனைகளை அறிந்து கொண்டு நாங்கள் ஜெபிக்க எங்களுக்கு கிருபை தாங்க. Help us to know the problems and pray accordingly. திறப்புல நின்னு ஜெபிக்க எங்களுக்கு கிருபை தாங்க. Lord, help us to stand in the gates and pray, intercede. நமக்காக மட்டுமல்ல, நம்மளுடைய பிள்ளைகளுக்காக, தேசத்துக்காக, சபைக்காக, குடும்பங்களுக்காக ஜெபிக்க நல்ல ஒரு தாயாய் காணப்பட கிருபை செய்யுங்க. Not only for us but for our children, for the family, for the nation. Lord, help us to pray, oh Father. ஜெபிக்கிற ஒவ்வொரு தாய்க்கும் நீர் கிருபையை கட்டளையிடுங்கப்பா. Lord, for every mother that is praying, Lord, let your grace be abundant on them. ஆண்டவரோடு நல்ல ஒரு ஐக்கியத்தை கட்டளையிடுங்க ஆண்டவரே. Lord, give them a good understanding and a relationship with you. எல்லா ஜெபத்துக்கும் பதில் பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க. Lord, let them hear all the answers for their prayers, oh Lord. ஜெபிக்கும்போது அவர்கள் விடுதலை பெறுகிறதை காண உதவி செய்யும். Let them receive redemption in the time of prayer. இந்த சமுதாயத்துல அவர்களும் குடும்பத்தாரும் ஆண்டவரே அவர்களை சார்ந்தவர்களும் ஆசீர்வாதமாய் இருக்கிறதை காண கிருபை செய்யும். Lord, help us to see everyone, them, all the dependence on them to be a blessed people. தேவ பாதுகாப்பு எங்களுக்கு இருக்கட்டும் ஆண்டவரே. Let the God's protection be upon them. தேவ மகிமை எங்களோடு கூட வரட்டும். Let the glory of the Lord be upon us. எல்லா துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. All the glory and honor to be to you, O Father, in the name of Jesus Christ we pray. ஆமென். ஆமென். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் என்றென்றும் சதா காலமும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். Praise God.